தினமும் என்ன குழம்பு வைக்கணுன்ற டென்ஷன் இருக்கும்போது இது போல் ஒரு நாளைக்கு ரசம் வச்சிடலாங்க. டக்குன்னு ஒரு ரசம் பார்த்துடலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நான் 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த புளி கரைசலை இந்த டைமில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 2 தக்காளி நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிருக்கேங்க. அந்த தக்காளியும் இப்போ நம்ம இந்த டைமில் சேர்த்துக்குவோம். இதெல்லாமே நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் பொதுவாகவே கல் உப்பு தாங்க எல்லாத்துக்குமே சேர்ப்பேன். தக்காளியில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடுறேன். அது நல்லா கொதி வர டைமில் நம்ம பருப்பு சேர்த்துக்கணும். 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பை வேக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியும் பருப்புமா அதை நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். அதாவது ரசம் ஒரு கொதி தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க. லைட்டாக கொதி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரலாக இது போல் கொதி வரதான் நமக்கு கரெக்டான பக்குவங்க. இது போல் தான் நம்ம ரசத்துக்கு கொதிக்க வைக்கணும். அப்போ தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்குங்க. கெட்டும் போகாது. இந்த டைமில் நான் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி.